இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். என்ன காரணம்னா, நான் பல இடங்கள்ல என்ன பார்த்துருக்கீங்க சமீபத்துல போன 2 வருஷங்கள்ல. அதுக்கு முன்னாடி இந்த படம் நான் நடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ பெபினை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டைரக்டர் பெபினுக்கு. பிகாஸ் என்னுடைய இந்த பல படங்களை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்காம ரெஜின் ரோஸ் அப்படின்ற ஒரு நாடக பயிற்சியாளர் மூலமா எனக்கு ஆடிஷன் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ ராகுல் உங்களுக்கும். ஸோ நான் அந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் ப்ரெஸ்க்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் சின்ன படங்களுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு நிச்சயமா அதுக்கான அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த உதவி ரொம்ப தேவைப்படுது சின்ன படங்களுக்கு. பிகாஸ் நிறைய சிரமங்கள், அதனாலதான் சில காலதாமதங்கள் ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சின்ன படங்களுக்கான விஷயம் என்ன நடக்கும்னு. ஸோ அது தவிர இந்த படத்துல நடிச்சவங்க அத்தனை பேருமே இந்த படம் வரதுக்கு ரொம்ப ஆவல. ஒரு 4-5 பேர், என்னையும் 4-5 பேர் தவிர அத்தனை பேருமே தியேட்டர் ஆக்டர், ரொம்ப வருஷங்களா ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற தியேட்டர் ஆக்டர். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு கேரக்டர், தமிழ் சினிமாவில கேரக்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஒரு வயதுக்கு அப்புறமா சின்ன பசங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த படம் மூலமா அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்க சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லைங்க, எப்படின்னா நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. உங்களுக்கு பிடிச்சதை எவ்வளவு பிடிச்சிருக்கோ அது அந்த அளவுக்கு நீங்க ஆழமா அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம். ஓகே, சொல்லும் போது இவ்வளவு பெரிய பிரஸ்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பேசுறேன். அந்த அம்மா பேசுற வசனங்கள் இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்த பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அம்மா பேசுற வசனங்கள், இறந்தவங்க கிட்ட பேசுற அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த 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 கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பெண் மனசுல நினைக்கிற விஷயம் வந்து இறந்தாலும் அதை சொல்ல முடியல அப்படின்றது ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா. இருக்கும்போது விட்டுறோம், இறந்தப்புறம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அது வந்து ஒரு பெரிய ஐரணி. அது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பார்த்துச்சு. அது பிடிச்சிருந்தது.